ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் சீரீஸ் பார்ட் 1. இந்த மாதிரி 10 சீரீஸ் போட்டிருப்பேன். 10 சீரீஸ்லேயுமே உருப்படாமல் தான் போயிருக்கும். ஆனால் சீரீஸ் கன்ஃபார்ம் வந்துக்கிட்டே இருக்கும். பார்ட்டாக வரும், கவலையே வேணாம் கைஸ். அப்புறம் இவன் யாரா மொட்டை மாட்டான்னு கேட்டிங்கன்னா, ஸ்கின் போட்டால் வர மாட்டேங்குது, நம்ம பக் அது எனக்கு தெரில. அப்புறமேலாம் போட்டு காமிக்கிறேன். அப்புறம் இதான் நான் ஏன் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் ஆகுது. வீடியோ கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால தான். அப்போதுங்கிற அப்புறமா அடுத்த சீரீஸ் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், நான் போடணும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை எடிட் பண்ண நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்புறமா இன்னும் தொடர்ந்து வீடியோக்கள் வரும். அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பார்த்து பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் மரத்தெல்லாம் கட் பண்ணிட்டேன். அப்புறம் எதுக்கு இங்கே ஓடிட்டுருக்கிறேன்னா, நான் ஒரு அதிசயத்தை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி எதுக்கும் உட்பிளங்கெலாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அயன் தேவை அதுக்கு. என்னென்னா அங்கே ஒன்று பார்த்தேன். என்னென்னா மறந்துட்டேனே பேரை, ரூயின்டு போர்ட்டலு. அந்த போர்ட்டல் பேரை மறந்துட்டேன். அதுக்கு முன்னாடி அங்கே என்னமோ கண்ணுக்கு தின்படுது. வில்லேஜ் தான். அவ்வளோதான். இன்னுமே என்னை கையிலே பிடிக்க முடியாது கைஸ். அவ்வளோதான். இப்போ நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கைஸ் குற்றாலம் போகிறேன் கைஸ். வெல்கம் டு பேக். என்னடா அது குழியாக இருக்குது, குழிக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வில்லேஜில் ஏதாச்சும் இருக்குதான்னு செக் பண்ணலாம். இந்த வில்லேஜில் எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவும் இருக்காது. இந்த மூக்கு பேசுகிறக்கவனு தான் இருப்பானுங்க. இவன் யூஸ்ஃபுல்லாக இருப்பான். இந்த வில்லேஜில் பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு தெரில. ஏன்னா நான் விளாண்டு ரொம்ப வருஷமாச்சு. கொஞ்சம் அப்படியே பார்த்து ஒன்று பண்ணி விட்டு போயிருங்க, தெரியும் உங்களுக்கு. சரி, அப்புறம் இதை எங்கே போடுறேன்னு தெரில. அப்புறம் நான் போட்டேன். அப்புறம் நான் இங்கே ஸ்டோன் மைன் பண்ண வந்தேன். அங்கே பார்த்தா இங்கே கல் இந்த மாதிரி நிற்கிது. இது என்னன்னே தெரில. வானத்தில் ஷிப் மாதிரி நிற்கிது. இங்கே வீடு கட்டலாமா தோணுது, ஆனால் வேணாம். எனக்கு கீழே இறங்குற புல்ட்டேன்னா செத்து போயிடுவேன். அப்புறம் சூரிய அஸ்தமனம் ஆக போகுது. இது 2 நிமிஷத்துக்குள்ள ஓடிச்சே. என்ற இவ்வளோ சீக்கிரமாக போயிடுச்சு. நைட்டு முடிஞ்சு சொல்லவேன். இந்த வில்லேஜில் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன்னு நினச்சேன். அப்புறமே தான் தெரிஞ்சு இந்த ஒரு செஸ்ட்டை எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் செஸ்ட்டில் இந்த கோல்டு நகட்டு. அப்புறம் அதில் ஒரு எமரால்டும் கிடச்சி. அப்புறம் நைட்டு தூங்கியாச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு நைட்டுங்கிற மாதிரி வாயில் கொஞ்சம் தப்பாக போகுது, அதை கண்டுக்காதீங்க. ஃபஸ்ட்டு டே முடிச்சாச்சு. அப்புறம் இப்போ நம்ம கேரட் சாப்பிட போகிறோம். கேரட்டில் ஆப்பிள் வேணாம். இப்போது ஒரு புதுசாக ஒன்று வந்துருக்குது மைன்கிராஃப்டில். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பியரு. அப்புறம் இன்னொன்று மேசன் ஒன்று வந்துச்சு, நான் பார்த்தேன். அப்புறம் அந்த ஸ்பியரை எடுத்து என்ன பண்ணலான்னா குச்சி எடுத்துக்கிறேன். அப்புறம் நம்ம பழைய டூல்ஸ் எப்போயுமே மறக்கக்கூடாது. மைன்கிராஃப்டா வாய் வர பிக்காக்ஸு, ஆக்ஸ் இது என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஏன்னா இதை வச்சு நான் அடி வாங்கியிருக்கிறேன், தவிர்த்து அடி கொடுத்ததே இல்லை. அப்புறம் இந்த ஸ்பியரை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் கைஸ். அப்புறம் இன்னும் வீடியோக்கு யார் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னோட ப்ரெட்டு. அப்புறம் இவன் அடிக்கலாம். 1 2 3 ஒரு இடத்துல 4 அடிக்கிற மாதிரி. அப்புறம் இன்னொரு மாட்டையும் நான் போட்டுட்டேன். தப்பாக்குதுண்ணா. அப்புறமேட்டு இது பேர் மாட்டேனே, சுகர் கேனு, சர்க்கரை கரும்பெடுத்து நட ஆரம்பிச்சிடலாம். எதுக்குன்னா நான் வீடு கட்டினதுக்கப்புறம் தேவைப்படும். அடுத்த பாட்டில் தான் வீடு கட்டுவேன். இந்த பாட்டில் கட்டலாம் தான், ஆனால் கட்ட தோணல. அப்புறம் இங்கே ஒரு லாவா பார்த்து எனக்கு ஒன்று தோணுச்சு. என்ன பிரிந்தது போதும். நாடுக்காக எதுவும் பண்ணலனாலும் இந்த வீங்கின முக்கணங்களுக்காக வச்சு பண்ணலான்ட்டு அந்த டர்ட்டு வேணாம்னு நினச்சிட்டேன். டர்ட்டு பற்றிக்கிட்டா உள்ளு பத்துமா எனக்கு தெரில. எதுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க போமேன்னு உள்ளே வச்சேன். வெயிட் பண்ணுங்க, ஏன்டா வரமாட்டேங்குது. உள்ளே எடுத்து வச்சிட்டேன். அடுத்து இங்கே அதுக்குள்ளே கிளம்பிச்சு. இவ்வளோ சீக்கிரம் போகுன்னு தெரிஞ்சுட்டா டர்ட்டியே வச்சுருப்பேன். அப்புறம் ஸ்டோன் ஏட்டேன், வச்சிட்டேன். அவ்வளோதான், சிம்பிள்.
அப்புறமேட்டு கீழே போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அங்கே எதுக்கு கீழே போக ஆரம்பிச்சேன்னா அங்கே அயனை பார்த்தேன். எனக்கு அயன்னா ரொம்ப இஷ்டம் கைஸ். ஏன்னா அதை வச்சு நான் ஒரு பக்கெட் செய்வேன். எம்எல்ஜி ப்ரோ பிளேயர் நான். இவன் வேறு வெடிச்சு தொலைஞ்சிட்டான். இவனோட தொல்லை தாங்க முடியல. அப்புறமேல் நான் திரும்பவும் எடுத்து இங்கே செத்து போட்டேன். எப்படின்னா அது இவனால தான், இந்த அம்புனால தான் செத்து போட்டேன். இந்த அம்பு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் நான் அங்கே இருக்கிற ஃபுல் லைனையும் மைண்ட் பண்ணியிருப்பேன். அப்புறமே நான் மைண்ட் பண்ண எடுத்து தொலைச்சிப்பட்டேன். தொலைச்சதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பைத்தியக்காரன் தானே பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அதை கண்டுபிடிக்கிறேங்கிற பேரில் இந்த வில்லேஜரோட ஒரு வீடை பார்த்தேன். அது பேரை மன்ட்டேன். புக்கை அப்படியே சைடில் புக் ஷெல்ஃப்லாம் வச்சா அப்படியே மென்ஷன் பண்ண முடியும். அதை பண்ணுறதுக்கு இந்த வீட்டில் நிறையவே புக் ஷெல்ஃப் இருந்துச்சு. எதுக்கும் பார்த்து வச்சுக்கிட்டேன், எதிர்காலத்தில் தேவைப்படும். எதுக்கு நான் எண்டர் ட்ராகனை டிஃபீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் எபிசோடில் எண்டர் ட்ராகனை டிஃபீட் பண்ணாலாம். அதுக்கு மாடு போடணும். டர்ட் ஓபி மாடு நான் டவுன்லோட் பண்ணிட்டு காமிக்கிறேன். அடுத்தது ஸ்லீப்பிங் த்ரூ திஸ் நைட். அவ்வளோதான் முடிஞ்சு. அப்புறம் அங்கேயும் இங்கேயும் சுற்றி கடைசியில் பாதி கிட்டத்தட்ட 8 நிமிஷத்தை இதுலேயே வேஸ்ட் பண்ணியிருப்பேன். அப்புறம் இந்த குழியில் விழுந்துட்டேன். குழியில் விழுந்ததுமே எனக்கு ஒரு யோசனை வந்துச்சா, இந்த காப்பரில் இது பண்ணலாம், என்ன ஆர்மர் பண்ணலாம், அப்புறம் ஆக்ஸு பிக்காக்ஸு, அப்புறம் அதை ஈட்டி எல்லாம் பண்ணலாம். அதுக்கு தான் தேவைப்படும். அப்புறம் நான் அயன் உருக்க போட்டு அப்புறமேல் தான் கண்டுபிடிச்சேன். நான் உருக்க போட்ட இடத்துக்கு கீழே தான் இருக்குது நான் தொலைச்ச இடம். அப்புறம் எம்எல்ஜி ப்ரோ பிளேயர் இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் வெயிட் பண்ணுங்கள். 3, 2, 1 எம்எல்ஜி ப்ரோ பிளேயர் எப்படின்னு பார்த்தீங்களே, நாங்களாம் அப்போ அப்படி ஐயோ அவ்வளோ ஊற்றிக்கிட்டேன். இந்த இடம் வேறு இருட்டாக இருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரில. ஒரே நிமிஷம், ரெண்டுத்தையுமே மெயின் பண்ணியாச்சு. இங்கே மெயின் பண்ணோமா வேணாம். அப்புறம் கீழே ஏன்னு பார்த்தேனே, இந்த சைடில் தான் இருக்குது. இந்த அயனையும் மைண்ட் பண்ணியாச்சு. அப்புறம் திரும்பவும் இந்த காப்பர் எடுக்கிறேங்கிற பேரில் தண்ணிக்குள்ளலாம் போய் நீச்சல் அடித்தேன். அப்புறம் தான் பார்த்தா இங்கே அயன் இருந்துச்சு, செத்து போட்டேன் திரும்பவும். அதுக்கப்புறம் டோர் செஞ்சு அங்கே போய் வச்சா காற்று இருக்கும், எஸ்கேப் பண்ணலான்னு நினச்சி பண்ணால் அங்கே காற்றே வர மாட்டேங்குது. என்னடான்னு பார்த்தா அது ஜாவாக்கு மட்டும்தான் வருமாம்மா. சரி, எல்லாம் என் நேரம். அப்புறம் இன்னும் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் போதும் ப்ளீஸ், எனக்காக இல்லைனாட்டியும் உங்களுக்காக பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிக்கலனாலும் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க. பாய், அவ்வளோதான். see you, have a nice day.